கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழி காட்டுகிற தேவனாயும் ஆலோசனை கர்த்தாவாகவும் இருக்கிறார். கடந்த ஒரு ஆண்டாக தேவன் தமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி அவருடைய மகா பெரிய அன்பினாலும் மகா பெரிய தயவினாலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து இந்த புதிய ஆண்டில் 2026 ஆண்டில் நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படி நமக்கு கிருபை செய்த தேவன் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே நாம் பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதாவது செல்ல வேண்டிய பாதை எது என்று நமக்கு தெரியாமல் திணறுகிற வேலைகள் உண்டு. நாம் சரியான தேர்ந்தெடுத்தலை செய்தால்தான் சரியான பாதையிலே போக முடியும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி தெரிந்தெடுப்பது என்று நமக்கு தெரியாது. பல உதவிகள் முன் வந்தாலும் அவைகள் நமக்கு சரியாக இருக்குமா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கும். அல்லது பல வேளைகளிலே நமக்கு தெரிந்தெடுப்பதற்கு உதவிகள் வராது. எப்படி இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை தமக்கென்று படைத்த தேவன், நமக்காக ஜீவனை தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. நம்முடைய வயது வரம்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாய் இருந்தாலும் சரி, பெரியவர்களாய் இருந்தாலும் சரி, வாலிபர்களாய் இருந்தாலும் சரி, முதியவர்களாய் இருந்தாலும் சரி, எல்லாரையும் போதிக்க நம்முடைய தேவனுக்கு முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பாதை காட்டினால் அதிலே இடரல் இருக்காது, அதன் முடிவு சமாதானமாய் இருக்கும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு காட்டுவார். புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தரே நம்மை பாதுகாத்து நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, உன் மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனைகள் கூட நம்முடைய வாழ்வில் தேவைப்படும். அவர்களுடைய ஆலோசனைகள் அது தேவைப்படும். நம்மை உண்டாக்கின தேவனே நமக்கு ஆலோசனை சொன்னால் எவ்வளவு மகிமையாயிருக்கும். அவைதான் இயேசு சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17 வசனத்தில் சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் என்று. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனத்தில் தேவன் இப்படி சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். முதலாவதாக தேவன் நம்மை போதித்து நடத்துவேன் என்று சொன்னார். இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளை தேவன் போதித்து நடத்துவார், அதனால் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை பற்றி கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும், தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை போதித்து வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையோடும், பிள்ளைகளை போதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடும் இந்த புதிய ஆண்டில் 2026 ஆண்டில் நம்முடைய அடிகளை எடுத்து வைப்போம். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்த ஒரு ஆண்டு காலம் எங்களை கிருபையாய் வழி நடத்தின அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே அடியை எடுத்து வைக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் தாமே இந்த ஆண்டில் எங்களை போதித்து ஆலோசனை தந்து பிள்ளைகளையும் போதித்து நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இகன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.